இன்னைக்கு என்ன வீடியோனா, ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட இந்த 100 ஸ்கொயர் ஃபீட் தோட்டத்தில் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. எங்கள் அம்மா 100 ஸ்கொயர் ஃபீட்டில் என்னென்ன வச்சுருக்காங்கன்ட்டு. அதில் ஒரு சேனக்கிழங்கு வச்சாங்க. அது வந்து காஞ்சிருச்சு. நான் வரட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க இதெல்லாம் சமைக்க மாட்டாங்க. இப்போ உள்ள கிழங்கு இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா 2 கிழங்கு இருந்து ஒரு புது லீவ்ஸ் முளைச்சி வரவே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கிழங்கு பெருசாக இருக்கு. எங்கே பாரு இதுதான் கிழங்குல மேலே இருக்கிற பாட்டு தக்ஷித்து. இரு பொறுமையாக எடுக்கலாம். இரு ஸ்லோவா சுற்றியும் பறிக்கணும்டா. 2 கிழங்குல ஒன்றாவது கிடைக்குமான்னு தெரியல. லாஸ்ட் இயர் ஒரு கிழங்கு எடுத்தோம், அதுக்கப்புறம் வைக்கல. அதுலேருந்தே எங்கள் அம்மா வந்து இடம் வருதுன்னு சொல்லி விட்டுட்டாங்க. பார்த்து எப்படி ஒரு கிழங்காவது இருக்கும். இதை விட்டுறலாம், இதை எடுக்க வேண்டாம். இடம் வர்றத இதை மட்டும் எடுத்துருவோம். மூச்சு வாங்குதா? சரி விட, அம்மா பற்றிக்கிறேன். இந்த பக்கம் என் புஜ்ஜு தான் எனக்கு. சக்ஸஸ்! ஒரு கிழங்கு வந்துருச்சு. எவ்வளோ பெரிய கிழங்கு! எப்படியும் ஒரு 1 கிலோ வரும்னு நினைக்கிறேன். வெயிட்டாக தான் இருக்கு. தேங்க்யூ மை டியர் புஜ்ஜு. அதெல்லாம் குட்டி குட்டி கிழங்காக ஆரம்பிச்சிச்சு. 1/2 கிலோ வரும்னு நினைக்கிறேங்க. மண் 1/2 கிலோ வரும். எப்படிங்க கிழங்குல இன்னொரு கிழங்கு இருக்குது தங்க. இந்த இடத்துல அந்த வேர் இருந்ததில்ல, இதை சுற்றி பறிக்கணும். இதில் குட்டி கிழங்கு இருந்துச்சுன்னா அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். இந்த இடத்துல தான். இரு இந்த பக்கம் பறிக்கணும். இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பறியிட. அந்த பக்கம் தான்டா இருக்கும். அப்பா, கிழங்கிய வெட்டிட்டான் என் பையன். இது எப்படி ஒரு 1/4 கிலோவுக்கு பக்கமாக வரும்னு நினைக்கிறேங்க. பாருங்க, செகண்ட் கிழங்கு. இது அப்படியே மண்ணை போட்டு மூடிடுவோம் தக்ஷித்மா. இது அடுத்தது வளரும். இன்னும் இருக்குடா. அங்கே பாருங்க, இன்னொரு குட்டி. இதில் வேறே விட ஆரம்பிச்சிருச்சு. இதையும் போட்டு மூடிடுவோம்மா. இதை பேசாமல் அங்கே கொண்டு போய் போட்டு மூடிடுவோம் தக்ஷித்மா. இன்னும் இருக்குடா தக்ஷித்மா. இங்கே பாரு, இன்னும் இருக்கு. இங்கே பாருங்க. தோ இங்கே உள்ள மண்ணுக்குள்ளே தெரியுதான்னு தெரியல. இருக்கு உள்ள. வாஷ் பண்ணிட்டு வந்துட்டான். இது வந்து செகண்ட் கிழங்கு. இரு தக்ஷித்மா, ஸ்லோ புஜ்ஜு. ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே இருக்கு பாருதா கிழங்கு. அம்மா காமிக்கிறேன் தான். ஐ திங்க் அது குட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதனோட எக்ஸ்டென்ஷன் தான் வளர்ந்துருக்கும். இன்னும் கொஞ்சம் பறிச்சு பாரு. ஒருவேளை லாஸ்ட் பார்ட்டோ. இன்னும் கொஞ்சம் பறிச்சு பாருடா. பாரு, கிழங்கு அடிப்படுது. கொஞ்சம் தான் இருக்கா? இங்கே இந்த சைடு வருது தங்கம். தான் இந்த சைடு வருது. இதை இங்கேயே போட்டு மூடிடலாம். குட்டி குட்டியாக தான் இருக்கா? சரி, ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி, இன்னொரு கிழங்கு, குட்டி கிழங்கு எடுத்து வச்சோல்ல, இதை கொண்டு போய் அங்கே வச்சுருவோம். முருங்கை மரத்துக்கிட்ட இந்த 2 கிழங்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம் அங்கே வைக்கிறதுக்கு. இது 2 ஊருக்கு கஷ்டப்பட்டு பறிச்சுக்கிட்டு இருந்தா. என் தங்க பையன் தான் எனக்காக பறித்து கொடுத்தான். தேங்க்யூ. சரிவா, இது கொண்டு கேமராமேன் அவன். அம்மாவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அவனே பறிக்க ஆரம்பிச்சிட்டான். சரிவா, இது கொண்டு இல்லைன்னு நானும் என் புஜு விட்டுட்டு போனோம். இப்போ என் தம்பி பையன் வந்து அந்த கிழங்கு கண்டுபிடிச்சிட்டான். மூணாவது கிழங்கு பறிச்சிட்டு இருக்கிறோம். சரி, 2 பேர் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சிங்க. 2 பேர் சேர்ந்தே பெரிக்கிறீங்க. 3 பேர் சேர்ந்து பெரிக்கிறீங்க. தங்க பொண்ணு கையில் இது ஒட்டிக்கும்.
மண்ணு நகத்துல போயிடும். நீ எடுக்காதா? பரவாயில்ல எடுங்க. சாமி அப்படி உடைக்க கூடாது, அடியில் இன்னும் குத்தணும். கிழங்கு பெருசா இருக்கும். இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இது பைனாப்பிள் எடுத்துக்கலாம். பைனாப்பிள் எப்பயே கொடுத்தது வேர் பிடிச்சிக்கிச்சு, வேற எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணி வைக்கணும். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. நினைக்கிறல 1 கிலோ வராது. 2 கிழங்கு எடுத்தோம் முன்னாடி, இப்போ இன்னொரு கிழங்கு இருக்குது, சேனக்கிழங்கு. இதோ உடைச்சு விடாதீங்க. சுத்தியும் பறிச்சு வைங்க. பாதி மண் இருக்கும். 2 கிழங்கு ஆல்ரெடி எடுத்துட்டோம். அது 1.5 கிலோ வரும், இன்னொன்று 1/4 கிலோவுக்கு மேலே வரும். அங்கே ஆயா முள்ளில் கால் வச்சிட போகுது. அந்த டிராகன் கட் பண்ணுங்க கொண்டாந்து வச்சிருக்கோம். உள்ள விட முடியல. போதும், இனிமேல் எடுங்க. சரி எடுங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி இழுங்க. சண்டை போடாதீங்கடா கவி. நீ கையை எடுத்துக்கோ, கை மேல கொத்திடுவானுங்க. கை நெகத்துல போய் மண்ணு பூந்துக்கும். போதும் பிரதேஷ், எடு. கை எடு. தெரியலையே. பரவாயில்லடா, 2 பேரும் சேர்ந்து எடுங்க. வாவ், சூப்பர். மண்ணை தட்டுங்க. மண்ணு இருக்குதா? பரவாயில்லடா, காட்டு. செம்ம பெரிய கிழங்குடா. இது 1 கிலோ வரும்டா. கிழங்கு கல்லு மாதிரி தான் இருக்கும் கிழங்கு. சரி, யார் எடுத்தாலும் 2 பேரும் சேர்ந்து தான் எடுத்தீங்க. சரி காட்டு கூட, அம்மா பார்க்குறேன். 3வது கிழங்கு. ஆல்ரெடி 2 கிழங்கு முன்னாடி எடுத்தோம் இல்லையா, இது 3வது கிழங்கு. அதை எடு, அந்த கிழங்கு எடுத்துரு. அந்த குட்டியெல்லாம் வேரில் இருந்துச்சுல்ல, இங்கேயே போட்டு மூடிடுங்க. அது உள்ளே போட்டு மூடிடு சாமி. இது கொடுத்து அது சாப்பிடக்கூடாது, பச்சையா நாக்கு எரியும். அதெல்லாம் இந்த கருணக்கிழங்கையும் சேனக்கிழங்கு இல்லை, கருணக்கிழங்கு இங்கேயே வச்சிருவோம். அப்போதான் நாற்று பிடுங்கினதுக்கப்புறம் குட்டியா அந்த கீரைக்கு டேமேஜ் ஆகாத மாதிரி இது பண்ணும். பாருங்க, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஆனியன் ஊனி விட்டோம் நானும் அப்பாவும். அதெல்லாம் ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு. பாப்போம் எப்படி வெங்காயம் வைக்குதான்னு தெரியல. கட்டு. அடுத்தது கொஞ்சம் கேப் விட்டு அந்த பக்கம். இன்னும் அந்த கார்னர் போயிரு. ஏன்னா இது நிறைய வளரும். ஒரு டைம் வச்சுட்டாவே போதும். அது கிழங்கு எடுத்துட்டோன்னா அது குட்டி கிழங்குலேருந்து திரும்ப வந்துடும். இது கொஞ்சம் பெருசு, பெரிய கிழங்கு தான். தாத்தாட்ட சொல்லணும்லன்னா வெட்டிடுவார என்னமோ தெரியல. போதும் தங்கம், அப்படி தட்டக்கூடாது, மண் ட்ரை ஆயிரும்ல.